ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலாவும் பல்லவனும் பஸ் ஸ்டாண்டில் நிற்கவும் அவங்க பக்கத்துலேயே ஒரு பொண்ணு நின்றுட்டு பல்லவனே பார்த்துட்டே இருக்கவும் நிலா சொல்கிறாங்க, டேய் அந்த பொண்ணு எதுக்கு பார்க்குன்னு தெரியலையேடா, உன்னே தான் பார்க்குது அப்படின்னு சொல்ல பல்லவனுக்கு அதை கேட்ட உடனே கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. பல்லவன் சொல்கிறான், அண்ணி நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அண்ணி, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அண்ணி அப்படின்ட்டு சொல்ல நிலா சொல்கிறாங்க, சரிடா நீ கூட வெக்கப்படுறியடா அப்படின்ட்டு சொல்லி பேசுகிறப்ப அப்போ பஸ் வந்துடுது. பஸ் வந்ததும் நிலா பல்லவன் பஸ்ஸில் ஏறோம், அந்த பொண்ணும் சேர்ந்து பஸ்ஸில் ஏறுறாங்க. அப்போ நிலா சொல்கிறாங்க, டேய் அந்த பொண்ணு உன்னை பார்க்குதுன்னு பார்த்தா உன்னை ஃபாலோ பண்ணுது போலையேடா அப்படின்ட்டு சொல்லவும் பல்லவன், அண்ணி எனக்கு தெரியல அண்ணி, நீங்கள் வேற சும்மா இருங்க அண்ணி அப்படின்ட்டு சொல்லவும் அடுத்து நிலா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஸ்டாப் வந்ததும் நிலா இறங்கிடுறாங்க. அடுத்து பல்லவன் காலேஜ் வந்ததும் இறங்கவும் பல்லவன் என்ன இந்த பொண்ணு நம்மளையே பார்த்துட்டே இருக்குது என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க இறங்கின அதே ஸ்டாப்பில் அந்த பொண்ணு இறங்கி அப்படியே பல்லவன் பின்னாடியே நடந்து நடந்து வர்றாங்க. அங்கிட்டு என்ன நடக்குன்னா வானதி வீட்டில் சாப்பாடு போட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வானதியோட அம்மா ஏய் வானதி ஒன்று கேட்கணும் அப்படின்ட்டு சொல்ல வானதி, என்ன கேட்கணும் சொல்லுமா அப்படின்ட்டு சொல்லவும், ஏய் போலீஸுக்கு எப்படி ஃபோன் பண்ண, அதான் உன்னோட ஃபோன் தான் உடஞ்சிருச்சுல. வானதி சொல்கிறாங்க, அதுவா அதெல்லாம் உனக்கு எதுக்குமா, அதெல்லாம் சீக்ரெட்மா அப்படின்ட்டு சொல்லிட்டு மறுபடியும் சாப்பிட ஆரம்பிக்க வானதியோட அண்ணன் அம்மா இவ ஏதோ ஒன்று மறைக்காமா, நமக்கு தெரியாமல் ஏதோ ஒன்று ஃபோனின்னு புதுசாக வாங்கி வச்சிருக்காளோ என்னவோ அப்படின்ட்டு சொல்லிட்டு வானதியோட ரூம்குள்ளே போகவும் அப்போ வானதி, டே இருடா எங்கே ஏன் ரூம்குள்ளே போகிற, முதல்ல வெளியில் போ அப்படின்ட்டு சொல்லிட்டு வானதி சொல்கிறாங்க, ஆமாம் என்கிட்ட ஃபோன் இருக்கத்தான் செய்யுது, இன்னொரு புது ஃபோன் என்கிட்ட இருக்குது, அதுக்கு என்ன இப்போ அப்படின்ட்டு கேட்க வானதியோட அம்மா கேட்குறாங்க, இன்னொரு ஃபோனா, அது வாங்க காசு எப்படிடி உனக்கு அப்படின்ட்டு கேட்க வானதி சொல்கிறாங்க, ஆமாம் என்கிட்ட எப்படி காசு இருக்கும், நான் என்ன வேலைக்கா போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாம் எனக்கு பாண்டியன் தான் வாங்கி கொடுத்தான் அப்படின்ட்டு சொல்லவும் உடனே அண்ணன் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னது பாண்டியன்னு ஃபோனை வாங்கி கொடுத்தானா, எங்கடி வச்சுருக்கேன் அந்த ஃபோனை குடுறிய அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபோனை அப்படியே தேட போக உடனே வானதி, டேய் இங்கே பாரு ஃபோனை மேலே கையை வச்ச கையை வெட்டிடுவேண்டா, நான் என்ன சொன்னேன் போலீஸ்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன், உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, அது எத்தனை வாட்டி உனக்கு ஞாபகப்படுத்தணும், இங்கே பாரு மரியாதையாக நீ சும்மா இருந்தால் உனக்கு நல்லது, ஃபோனுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சு மோனை நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்ட்டு சொல்லிட்டு வானதி சொல்கிறா, என்னைய சும்மா விட்டா உங்களுக்கு நல்லது, என்னை வம்பெடுத்தா நான் சும்மா இருக்க மாட்டேன், அம்மா உனக்கு என்னை பற்றி தெரியும், எல்லாம் தெரிஞ்சும் நீ சும்மா இருந்துக்கோ அப்படின்ட்டு சொல்லவும் வானதியோட அம்மா இப்படியே பார்க்குறாங்க. வானதி அவட அம்மா கிட்ட போய், அம்மா அங்கே பாருமா உடஞ்ச ஃபோனு உங்ககிட்ட தானே கொடுத்து வச்சேன், அதை ஃபஸ்ட்டு கொடு அப்படின்ட்டு சொல்லவும் அப்படியே அவங்க திருன்னு முழிக்க, என்னம்மா என்ன ஃபோனை தானே கேட்டேன் கொண்டு வா அப்படின்ட்டு சொல்லிட்டு மிரட்டவும் அவங்க அம்மா இரு கொண்டு கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபோனை கொண்டு கொடுக்கவும் வானதி கேட்குறாங்க, இங்கே பாரு இந்த ஃபோனை உடைச்சது நீ தானே, அப்போனா என்ன பணம் யார் தருவா இது சரி பண்ண, போய் பணமும் கொண்டு வா அப்படின்ட்டு சொல்லவும் என்னடி வா அப்படின்னுட்டு சொல்லிட்டு அவங்க போய் காசு கொண்டு கொடுக்காங்க. உடனே பணத்தையும் ஃபோனையும் வானதி வாங்கி வச்சுட்டு அப்படியே சரி எனக்கு இதை ரிப்பேர் பண்ண நான் வெளியில் போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு இறங்கி அப்படியே ஃபோனை ரிப்பேர் பார்க்குறதுக்கு அப்படியே நடந்து வாரா. பாண்டியனோட கடைக்கு பாண்டியன்கிட்ட போய் எப்பவும் போல் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். அப்போ பாண்டியன் கேட்குறாரு, இன்னைக்கு என்ன சம்பவம் பண்ண வானதி அப்படின்ட்டு கேட்கும். வானதி, அது ஒன்றும் இல்லை பாண்டியா, பழைய ஃபோன் வேற உடஞ்சிருச்சா, அதான் நான் போலீஸை காரணம் காட்டி மறுபடியும் அந்த ஃபோனையும் பணத்தையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்ல பாண்டியன் சரிதான் நீ கில்லாடி தான், சரி ஃபோனை கொடு நான் போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லவும் வானதி சொல்கிறாங்க, அதெல்லாம் வேணாண்டா, இங்கே தானே பக்கத்தில் தானே கடை இருக்குது, நானே போய்க்கிறேன், உனக்கு வேற வேலை இருக்குது, நீ இந்த வேலையை பாரு நான் கொடுத்துட்டு வந்துட்டு பேசுகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வானதி என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் ஃபோனை கொடுத்துட்டு மறுபடியும் வர்றாங்க. வானதி பாண்டியனோட கடையில் உட்காந்துட்டு பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு பாண்டியா ஃபோனு ரெடியாக ரொம்ப நேரம் ஆகும் போல் இருக்குது, அதான் அது வரைக்கும் எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வரலாமா வரியா அப்படின்ட்டு கேட்கவும் பாண்டியன், ஏய் என்ன இப்போ கேட்குற, எனக்கு இங்கே வேலை இருக்குல்ல அப்படின்ட்டு சொல்லவும் வானதி, ஏய் பாண்டியா எப்போ கேட்டாலும் நீ வேலை இருக்குன்னு தானே சொல்கிற, அதான் கண்ணன் ப்ரோ இருக்கார்ல
அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வாயேன் ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு சொல்ல பாண்டியன் வந்து வானதி கேட்டதும் சரி வா அப்படின்ட்டு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா கண்ணன் கிட்ட சொல்லிட்டு வண்டியில் அப்படியே 2 பேரும் போகிறாங்க. அப்போ பாண்டியன் வந்து ஜூஸ் கடையில் நிப்பாட்டவும் வானதியும் பாண்டியனும் சேர்ந்து ஜூஸ் குடிச்சிட்டே இருக்காங்க. அப்போ வந்து பேசிட்டே நல்ல ஜாலியாக வந்து குடிக்கிறாங்க. பாண்டியன் வந்து கேட்குறாரு வீட்டில் ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாதுல்ல வானதி அப்படின்ட்டு கேட்க, அப்போ வானதி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது பாண்டியா, அதான் நான் போலீஸே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன்ல, அதான் பயந்து போய் தான் இருக்காங்க. இப்போ கூட எங்கள் அம்மா என்னை பார்த்தாலே பயப்படுதுடா, நான் ஃபோனை கேட்ட உடனே கொண்டு வந்து கொடுக்குது, காசை கேட்டால் கொண்டு வந்து கொடுக்குது. ஐயோ நீ பார்த்துருக்கணுமே, என்னை பார்த்தாலே பயந்து நடுக்கிறாங்க பாண்டியா அப்படின்ட்டு சொல்லவும் பாண்டியன் வந்து சிரிக்காரு. சரிதான் சரிதான், உன்னை பார்த்து பயப்படாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்ட்டு சொல்ல வானதி கேட்குறாங்க என்ன பாண்டியா என்னை பார்த்து கிண்டல் பண்ணுறியா அப்படின்ட்டு. உடனே பாண்டியன் நான் சும்மா தான் சொன்னேன் வானதி அப்படின்ட்டு சொல்லுவோம். அடுத்து வந்து பாண்டியன் வந்து சொல்கிறாரு சரி வானதி நம்ம கிளம்பலாமா அப்படின்னுட்டு. வானதி சொல்கிறாங்க சரி கிளம்பலாம், அப்படியே போகிற போக்கில் அந்த ஃபோனையே வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்ட்டு சொல்லவும் உடனே பாண்டியனும் சரி அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே கடைக்கு கூட்டிகிட்டு போய் அந்த பழைய ஃபோனையே வாங்கிட்டு அப்படியே வர்றாங்க. அப்போ பார்த்தா வழியில் நிலாவும் பல்லவனும் அப்படியே பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். வானதி அவங்கள பார்த்துட்டு ஏய் பாண்டியா இங்கே பாரு நிலா அக்காவும் பல்லவனும் நடந்து போயிட்டு இருக்காங்க, வண்டியை நிப்பாட்டு அப்படின்ட்டு சொல்லவும் பாண்டியன் வண்டியை நிப்பாட்ட உடனே நிலா என்ன பண்ணுறாங்கன்னா ஓ வானதி நீங்களா, ஆஹா 2 பேரும் எங்கே போயிட்டு வரீங்க, ஊர் சுற்றிட்டு வரீங்களா அப்படின்ட்டு கேட்கவும் வானதி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான், பழைய ஃபோன் வேற ரிப்பேர் ஆயிடுச்சா அதான் அதை சரி பார்த்துட்டு வரோம் அப்படின்ட்டு சொல்ல வானதி என்ன பண்ணுறாங்கன்னா நிலா கிட்ட சொல்கிறாங்க நான் அன்னைக்கு திடுன்னு வீட்டுக்கு வந்துட்டேன், ஆனால் போகிறப்போ யார்கிட்டையும் சொல்லாமல் வேற போயிட்டேனா அதான் ஒரு மாதிரி இருந்துச்சுங்க அப்படின்ட்டு சொல்ல நிலா சொல்கிறாங்க அதெல்லாம் விடுங்க, உங்களுக்கு வீட்டில் ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது அப்படின்ட்டு சொல்ல நிலா உடனே வானதி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நான் பார்த்துப்பேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ பல்லவன் வந்து இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியம் தாங்க, நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்கன்னு அப்பப்போ பாண்டியன் வந்து எங்ககிட்ட அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கா அப்படின்ட்டு சொல்ல வானதி வந்து சொல்கிறாங்க இதை எல்லாத்தையும் இந்த ரோட்லேயே வச்சு பேசுகிறோமா, வாரீங்களா வீட்டுக்கு போய் பேசலாம் அப்படின்ட்டு சொல்லவும் அப்படியே நிலா வந்து வாங்க வாங்க போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட வானதி என்ன பண்ணுறாங்கன்னா ஏய் பாண்டி இங்கே பாரு நீ வண்டியில் வந்துரு, நான் நிலா கூடயும் பல்லவன் கூடயும் அப்படியே பேசிட்டே நடந்து வீட்டுக்கு வந்துடுறேன் சரியா அப்படின்ட்டு சொல்லவும் பாண்டியனும் சரி பார்த்து வாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் வண்டியில் வந்து கிளம்பிடுறாரு. வானதி என்ன பண்ணுறாங்கன்னா நிலாக்கிட்டேயும் பல்லவன்கிட்டேயும் அப்படியே பேசிட்டே வீட்டுக்கு வந்துடவும் நடேசன் வந்து இவளா என்ன மறுபடியும் இங்கே வந்திருக்கா என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு சொல்லிட்டு குறுகுறுன்னு பார்க்க நடேசன் என்ன பண்ணுறான்னா வானதியை போய் பார்த்து என்ன இப்போ என்ன பெட்டியை தூக்கிட்டு வந்துட்டியா என்ன அப்படின்ட்டு கேட்க வானதி சொல்கிறாங்க ஓயாமல் பெட்டியை போய் தூக்கிட்டு வருவாங்களா, அடுத்து வர்றப்போ கட்டில் பீரோ அப்படின்ட்டு சொல்லிட்டு சீர்வரிசை சாமான்லாம் கொண்டாடுறேன் அப்படின்ட்டு சொல்ல நடேசன் அப்படியே ஒரு வீடையும் சேர்த்து கொண்டு வந்துரு அப்படின்ட்டு சொல்ல வானதி சொல்கிறாங்க ஆஹா ரொம்ப தான் பேராசை உங்களுக்கு, அதெல்லாம் பாண்டியன் கட்டுவான் வீடு சரிங்களா அப்படின்ட்டு சொல்ல நடேசன் நல்லா தான் பேசுது இந்த பிள்ளை அப்படின்ட்டு சொல்லவும் நிலா சொல்கிறாங்க வாங்க வானதி உள்ளே வாங்க ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு சொல்ல நடேசன் உள்ளே போ அப்படின்ட்டு சொல்லவும் வானதி நிலா பல்லவன் 3 பேரும் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. சேரன் வந்துட்டு வானதியை பார்த்துட்டு வாப்பா வானதி அப்படின்ட்டு சொல்லிட்டு உட்காருப்பா அப்படின்ட்டு சொல்லவும் அடுத்து வந்து நிலா அண்ணன் ஒரு காஃபினா அப்படின்ட்டு கேட்கவும் சேரன் இருப்பா எல்லாருக்குமே காஃபி கொண்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு உள்ளே போய் உங்களுக்கு வேலையெல்லாம் எப்படி போகுது அப்படின்ட்டு கேட்க நிலா எனக்கு வேலை என்ன எப்பவும் போல் போயிட்டு இருக்குங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசுகிறப்போ சேரன் கரெக்டாக காஃபி கொண்டு வந்து கொடுக்கவும் நிலா பல்லவன் வானதி எல்லாருமே காஃபி எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போது நிலா சொல்கிறாங்க இருந்தாலும் வானதி உங்களுக்கு ரொம்ப தைரியங்க, நீங்கள் போலீஸுக்கு போனது எல்லாமே எங்களுக்கு பாண்டியன் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லவும் வானதி அப்போனா சும்மா எப்படிங்க இருக்க முடியும், சோத்துல கையை வச்சா எப்படி, அன்னைக்கு பார்த்து எனக்கு சரியான பசி வேற, இதில் வெளியில் போன்னு துரத்தி விடுறாங்க, எப்படியோ ரூமை விட்டு வெளியில் வந்தால் அடிப்பாங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் முன்னாடியே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அப்போ சேரன் வந்து இல்லைப்பா வானதி நீ செஞ்சது ஒரு விதத்தில் சரிதான்னாலும் அவங்க உங்கள் அப்பா அம்மா இல்லையா அப்படின்ட்டு சொல்ல வானதி அதெல்லாம் என் மனசில் இருக்கத்தானே செய்து, இருந்தாலும் அவங்கள என்னை பாடாக படுத்துகிறாங்கல்ல, அதான்
சும்மா பயங்காட்ட தான் அந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்ட்டு சொல்ல சேரன் அதனால ஒன்றும் உனக்கு பிரச்சனை எல்லாம் கிடையாது உங்கள் வீட்டு ஆட்களால் அப்படின்ட்டு கேட்கவும் வானதி சொன்னாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணே அப்படின்ட்டு சொல்ல சேரன் சரி சரி நீங்கள் பேசிட்டு இருங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு சேரன் வந்து கிச்சனுக்குள்ளே போகவும் அடுத்து வானதி நிலா பல்வான் 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ வானதி வந்து நிலா கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்க நிலா சேரனனுக்கு பொண்ணு பார்க்கலையா நீங்கள் அப்படின்ட்டு. அப்போ நிலா சொல்கிறாங்க ஐயோ நீங்கள் வேற வானதி இப்போ தான் காலங்கத்தால தான் இவங்க எல்லாரையும் பிடிச்சி நல்லா கத்தி விட்டுட்டேன். அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணனுக்கு வேற வயசாயிட்டே இருக்கு. இதில் இவங்க இப்படியே அமைதியாக இருந்தால் அண்ணனும் இவங்க போக்குக்கு அவரும் அமைதியாகவே இருக்காரு. அதனால தான் கத்தி விட்டுட்டேன் சீக்கிரமாக பொண்ணு பார்க்கணுன்னு சொல்லிட்டு. இப்போ தான் எல்லாரும் சரி சரின்னு தலையாட்டினாங்க. அது வரைக்கும் நீங்கள் வேற வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்ட்டு சொல்லவும் உடனே நிலா கேட்குறாங்க என்ன வானதி உங்களுக்கு அவ்வளோ அவசரமாக பாண்டியனை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்ட்டு கேட்க அதுக்கு வானதி சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை நிலா நான் வந்து கேட்டேன் ஏற்கனவே பாண்டியன் வந்து சேரன் அண்ணனை பற்றி தான் சொன்னான். அதான் அண்ணனுக்கு கல்யாணம் ஆனா அவனுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்ல அது மட்டும் தான் அவன் மனசில் கவலையாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லவும் நிலா சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறது கூட சரிதான். பாண்டியனும் அண்ணனை பற்றி தான் நினச்சி இந்த மாதிரி முடிவெடுத்திருக்கா அது எனக்கும் தெரியும் அப்படின்ட்டு சொல்லவும் உடனே அப்போ பாண்டியன் வந்து கரெக்டாக வர்றாரு. வானதி என்ன பண்ணுறாங்கன்னா சரிங்க நிலா நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வீட்டில் தேட ஆரம்பித்தாங்க கரெக்டாக அவங்க இங்கே வந்து தான் நிற்பாங்க அது எதுக்கு வம்பு நான் கிளம்பட்டுமா அப்படின்ட்டு கேட்கவும் சேரன் வந்து சொல்கிறாரு என்னப்பா நீ என்ன வந்துட்ட அதுக்குள்ளே கிளம்புறியப்பா அப்படின்ட்டு. அதுக்கு வானதி இல்லைண்ணா நான் அப்பளையே வந்துட்டேன் இந்த பாண்டியன் கூட அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு வரேன். இப்போது நிலாவை பார்த்ததும் வீட்டுக்கு வந்துட்டேன். சரிண்ணா நான் அன்னைக்கு வந்துட்டு உங்ககிட்ட சொல்லாமல் போயிட்டேன் சரிங்களா ஒன்றும் நினச்சிக்காதீங்க அப்படின்ட்டு சொல்ல சேரன் அதெல்லாம் ஒன்றும் நினைக்கலப்பா நீ போயிடுவல்ல அப்படின்ட்டு கேட்கவும் வானதி சொல்கிறாங்க அதெல்லாம் இப்போ ஒன்றும் பிரச்சனையே இல்லைண்ணா இந்த பாண்டியன் இருக்கானே இப்போ எப்போவுமே என்னை வந்து வீட்டு வாசலில் தான் இறக்கி விடுறான் ஒன்றுமே இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வானதி ஏய் பாண்டியா என்னை கொஞ்சம் என் வீட்டு வரைக்கும் வந்து விட்டுட்டு போயேன் அப்படின்ட்டு சொல்ல பாண்டியனும் சரி சரி வா அப்படின்ட்டு சொல்லிட்டு வானதியும் பாண்டியனும் வண்டியில் ஏறி போகப்போ நடேசன் ஆமாம் இதுக்கு மட்டும் இதுங்க குறைச்சலே இல்லை வண்டியில் சுற்றுறது இதை மட்டும்தான் பண்ணுதுங்க கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே கேட்குறதும் கிடையாது அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் பாட்டு உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து சேரன் வந்து மறுபடியும் உள்ளே போய் வேலை பார்க்கவும் நிலாவும் பல்லவனும் பேசிக்கிறாங்க. வானதி இன்னசென்ட் தான் ஆனால் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு சரியான தைரியண்டா பாண்டியனுக்கு ஏற்ற பொண்ணு வானதி தான் அப்படின்ட்டு சொல்ல பல்லவனா ஆமாம் அண்ணி அண்ணனுக்கு ஏற்ற பொண்ணு இவங்க தான் அண்ணன் பேசவே பேசாது ஆனால் வானதி எல்லாத்துக்கும் சேர்த்து பேசுவாங்க அப்படின்ட்டு சொல்லி கிண்டல் பண்ணுவோம். நிலா டேய் பல்லவா சரிதான்டா நீ பேசுறது அப்படின்ட்டு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க ஆமாடா பஸ் ஸ்டாப்பில் ஒரு பொண்ணை பார்த்தோம் நம்ம கூட தான் பஸ் எல்லாம் ஏறினுச்சு என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேட்க பல்லவன் அது வேற அண்ணி நீங்கள் வேற அந்த பொண்ணு நான் இறங்குற ஸ்டாப்லேயே இறங்கிச்சா நான் நினச்சிட்டேன் என்ன தான் அந்த பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டு வருதுன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் பார்த்தா நான் படிக்கிற காலேஜில் தான் அதுவும் படிக்குது அப்படின்ட்டு கேட்க நிலா சொல்கிறாங்க ஏய் நீ போய் பேசுனியா என்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு தெரியுமா அப்படின்ட்டு கேட்கவும் பல்லவன் நீங்கள் வேற அண்ணி அந்த பொண்ணை இப்போ தான் பார்க்கவே செஞ்சுருக்கேன் அதுக்குள்ளே போய் நான் பேசணுமா ஏன் அண்ணி அடி வாங்குறதுக்கா அப்படின்ட்டு சொல்ல நிலா வந்து சிரிக்கிறாங்க டே நை சும்மா தாண்டா கிண்டலுக்கு தாண்டா அந்த மாதிரி பேசினேன் அப்படின்ட்டு சொல்ல பலவன் சொல்லாது நாளைக்கு பேசிக்கிறேன் அப்படின்ட்டு நிலா டேய் நீ எப்படின்னு எனக்கு தெரியும்டா அப்படின்ட்டு சொல்லி கிண்டல் பண்ணி பேசுகிறப்போ கரெக்டாக நிலாவுக்கு ஃபோன் வருது. நிலா வந்து ஃபோனை வந்து அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. பார்த்தா நிலாவோட அண்ணி மதி பேசுகிறாங்க. அப்போது நிலா கேட்குறாங்க என்ன அண்ணி எப்படி இருக்கீங்க ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு கேட்கவும் மதி சொல்கிறாங்க ஆமாம் நிலா நீ தான் எங்களை மறந்துட்டியே அங்கே போனதுலேருந்தே எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணுறியா அப்படின்ட்டு கேட்க அப்போ வந்து நிலா சொல்கிறாங்க எப்படி அண்ணி என்னால் ஃபோன் பண்ணி பேச முடியும் வீட்டில் உள்ளவங்க செஞ்ச செயல் அப்படி எல்லாத்தையும் மறந்து முன்ன மாதிரிலாம் என்னால் பேச முடியாது அண்ணி அப்படின்ட்டு சொல்லவும் மதி கேட்குறாங்க என்ன நிலா நீ இந்த மாதிரி பேசுகிற நான் என்ன தப்பு பண்ணேன் வீட்டில் உள்ளவங்க தப்பு பண்ணதுக்கு நான் என்ன செய்வேன் நீ என்ன நிலா என்கிட்ட போய் கோவப்படுற அப்படின்ட்டு சொல்ல அடுத்து நிலா கேட்குறாங்க சரி அண்ணி அதெல்லாம்
அதெல்லாம் விடுங்க, என்ன அண்ணி ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு கேட்கவும், அடுத்து மதி சொல்கிறாங்க, உங்ககிட்ட பேசணும் நிலா, நாங்கள் இப்போ சென்னையில் தான் இருக்கோம் அப்படின்ட்டு சொல்ல, அப்போ நிலா கேட்குறாங்க, சென்னையில் இருக்கீங்களா, எதுக்கு நீ வந்திருக்கீங்க அப்படின்ட்டு கேட்க, அப்போது மதி சொல்கிறாங்க, இல்லை நிலா, நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனாக வந்திருக்கோம், வீட்டில் உள்ள எல்லாரும் தான் சேர்ந்து வந்திருக்கோம் அப்படின்ட்டு கேட்கவும், அடுத்து நிலா சொல்கிறாங்க, வீட்டில் உள்ளாரும் எல்லாருமா, அப்போனா எல்லாரும் தான் என்னை பார்க்கணுன்னு சொன்னாங்களா அப்படின்னுட்டு கேட்க, அதுக்கு மதி சொல்கிறாங்க, இல்லை இல்லை, நானும் அத்தையும் தான் உன்னை பார்க்கணும் அப்படின்னுட்டு பேசிக்கிட்டோம், நீ எங்களை பார்க்க வர்றியா அப்படின்ட்டு கேட்கவும், நிலா யோசிக்கிறாங்க. உடனே மதி சொல்கிறாங்க, ஒன்றும் கிடையாது நிலா, நீ ஒன்றும் பயந்துலாம் வர வேண்டாம், சகஜமாக வா, ஒரு விஷயத்தை பற்றி கேட்கணும், அதனால தான் வர்றியா அப்படின்ட்டு கேட்கவும், அடுத்து நிலாவும் சொல்கிறாங்க, சரி அண்ணி நான் வர்றேன் அண்ணி, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்கிறீங்களா அப்படின்ட்டு சொல்ல, மதி சொல்கிறாங்க, நாங்கள் இருக்கிற ஹோட்டலுக்கெல்லாம் நீ வர வேண்டாம், நாங்கள் ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலாம், சரியா, நீ அங்கே வந்துடுறியா அப்படின்ட்டு கூப்பிடவும், உடனே நிலாவும் சரி அப்படின்னுட்டு சொல்லிடுறாங்க. அடுத்து நிலா ஃபோனை வச்சிடுறாங்க. அப்போ கரெக்டாக சோழன் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே நிலா போய் பேசுகிறாங்க, இங்கே பாருங்கள் சோழன், நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னுட்டு. சோழன் என்னங்க சொல்லுங்க அப்படின்னுட்டு கேட்கவும், அப்போ நிலா சொல்கிறாங்க, எங்கள் அண்ணியும் என்னுடைய அம்மாவும் என்னை பார்த்து பேசணும் அப்படின்னுட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்ருக்காங்க, கொஞ்சம் என் கூட துணைக்கி வர முடியுமா உங்களால் அப்படின்னுட்டு கூப்பிடவும், சோழன் சொல்கிறாரு, அதில் என்னங்க இருக்குது, வாங்க கிளம்பி போகலாம் அப்படின்னுட்டு கூப்பிடவும், நிலா அப்படியே கிளம்புறாங்க. சோழனும் அப்படியே கிளம்பவும், சேரன் எங்கே 2 பேரும் வெளியில் போகிறீங்க, சோழன் நீ இப்போ தானடா வந்த அப்படின்ட்டு கூப்பிட, அப்போ நிலா சொன்னாங்க, அண்ணா ஒரு வேலை விஷயமா வெளியில் போகிறேண்ணே, இப்போ கொஞ்சம் ஒரு நவராட்சி வா. நிலா பல்லவன்கிட்டையும் போய், டேய் பல்லவா, நீ படிக்க வேண்டிய வேலை இருந்தால் பாரு, நான் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நிலாவும் சோழனும் அப்படியே கிளம்பி அவங்க அம்மாவையும் அண்ணியும் பார்க்குறதுக்காக போகிறாங்க. இப்படி இந்த எபிசோட் முடியுது.